எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் சேனலில் இன்றைக்கி வந்து ரிப்பன் பக்கோடா தான் செய்ய போகிறோம். தீபாவளி ஸ்பெஷலுக்காக இன்னையிலேருந்து விதவிதமான பலகாரங்கள் செய்யலாம். அது ஃபஸ்ட்டாக வந்து நான் ரிப்பன் பக்கோடா செய்ய போகிறேன். இதுக்கு முன்னே வந்து காஜு கட்லியும் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இந்த சேனலில் லட்டு செஞ்சுருக்கிறோம், ஸ்வீட்டு வந்து 2-3 போட்டிருக்கோம். இனிமேல் வந்து இன்னையிலேருந்து தினம் தீபாவளி ஸ்பெஷல் வந்து பலகாரங்கள் வந்து செய்யலாம். ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி மாவு 1 கப்பு, கடலை மாவு 1/2 கப்பு, உப்பு தேவையான அளவுக்கு, மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், எள்ளு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள். எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து கலந்துக்கலாம். எல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன். நம்ம கையில் வந்து இந்த மாதிரி விரலில் அப்படி அழுத்தும் போது கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். அப்போ தான் முறுக்கு குழாயில் வந்து நம்ம பொழியும் போது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சால் போதும். நான் இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் நீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். உள்ளெல்லாம் வந்து நல்லா எண்ணெய் தடவி வச்சுங்க, அப்போ தான் மாவு வந்து ஒட்டாமல் நல்லா நைஸாக இறங்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவு அப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கணும். ரொம்ப ஃபுல்லாக வந்து போடக்கூடாது. நல்லா நம்ம வந்து ஃபுல்லாக போட்டோமா அந்த மேலே மூடி வந்து வச்சு அழுத்தத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி மாவு போட்டு பிசைஞ்சும் போது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. எண்ணெய் காஞ்சிருக்குதான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு போட்டு பாருங்கள். அது நல்லா மேலே எழும்பி வந்ததுன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா சுற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெருசாகவோ சின்னதாகவோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் சுற்றிக்குங்க. இந்த ரிப்பன் பக்கோடாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஒரே ஒரு 10 நிமிஷம் கூட டைம் இல்லை. இது மாவு பிசைஞ்சமா முறுக்கோடா நல்லா சுற்றி விட்டுட்டா ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடும். இதெல்லாம் நம்ம ஈஸியாக வீட்டிலே செஞ்சுக்கூடிய பொருள் தான் இது. ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ரிப்பன் பக்கோடா நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். தெரியாதவங்களுக்கு இந்த எண்ணெய் கொதிப்பு வந்து நல்லா அடங்கட்டும்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலராக நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், ரிப்பன் பக்கோடா வந்து செஞ்சிட்டோம். சும்மா அப்படி கையில் அப்படி புட்டாவே பாருங்கள் எப்படி வருது. நல்லா மொறுமொறுப்பாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம இதை வந்து இந்த மாதிரி உடச்சி நல்லா ஸ்டோர் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுட்டா, இல்லை பிளாஸ்டிக் டப்பாலையோ ஏதோ ஒன்று வச்சுட்டா 1 வாரம் கூட நம்ம சாப்பிட்லாம். தீபாவளிக்கெல்லாம் இந்த மாதிரி எண்ணெய் அதிகமாக வேற குடிக்காது. இந்த ஸ்நாக்கில் வந்து எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கும் போது யாராவது தீபாவளிக்கு நம்ம விருந்தாளிங்களுக்கு கொடுக்கலாம், வீட்டில் வரவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியானது தான் இந்த ரிப்பன் பக்கோடா. இந்த ரிப்பன் பக்கோடா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.